டுடே பீட் ஒர்க் ப்ளவுஸ் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மார்க்கிங் வீடியோ அனுப்பிச்சேன்ல, அதில் வந்து இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜரி லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டபுள் லேயர் செயின் ஸ்டிச் நான் ஜரியில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா முன்னாடியே. அந்த டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சை நீங்கள் 3 லேயர் கொடுக்கணும் சரிங்களா. முதல் லேயருக்கு கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயருக்கு நம்ம எண்ணாட் போடாமல் திருப்பிப்போம். அதுதான் வந்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச் ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம நான் வந்து யூவில் மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா. நெக்கை நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம த்ரெட் நீடில் தெரியும்ல, நம்ம டூலிப் நீடிலோ இல்லை நார்மலாக அயன் த்ரெட் நீடிலோ ரெண்டுத்துல எது உங்களுக்கு ஓகேவோ, உங்களுக்கு எதில் வருதோ அந்த நீடில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஜரியில் நான் போடுறேன். செயின் ஸ்டிச் தான் நார்மலாக ஓகேங்களா. 3 லேயருக்கு போடணும். எப்பயுமே ப்ளவுஸில் 3 லேயருக்கு செயின் ஸ்டிச் தான் போடுவோம். அதே மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. நான் 2வது லேயர் இப்போ போடுறேன் தெரியுதுங்களா. அப்படியே திருப்பிக்கிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தது தான், அதனால் திரும்பியும் சொல்கிறேன் தெரியுதுங்களா. 1 டைம் அப்படியே சொல்லிடுறேன். செகண்ட் லேயர் இதே மாதிரி போட்டு முடிக்கணும் சரிங்களா. அடுத்தது 3வது லேயர் அப்படியே சின்னதாக இப்படி திருப்பிக்கிட்டு இப்படி முடிப்போம். டபுள் லேயர் செயின் ஸ்டிச் மறந்துடுச்சுன்னா திரும்பி போய் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி போட்டுருங்க. தெரியுதுங்களா. இது பேர் நரம்புன்னு சொல்லுவோம், இல்லை தங்கூசி அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இதுவும் வந்து இந்த மாதிரி ஷாப்பில் கிடைக்கும். ப்ரொஃபஷ்னலாக நம்ம ப்ளவுஸ் போடுறோன்னா இந்த நரம்பு ஒயரில் தான் போடுவோம் சரிங்களா. ஒயிட் கலரில் நான் காட்டியிருப்பேன் தெரியுதுங்களா. அதில் தான் பீடை நம்ம ஸ்டிச் பண்ணோம். சுகர் பீடோ 3mm பீடோ எந்த பீடோ அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி நரம்பு ஒயரை நார்மலாக அப்படி முடிச்சு போட்டு பாருங்கள். சரி மாதிரி இருக்கும், அதனால் முடிச்சு போட வராது. அதனால் அதை வந்து திரும்பி போட்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க, அதனால் கொஞ்சம் பழக இதுவாக இருக்கும். முடிச்சு போட்டு பாருங்கள், வந்துடும். முடிச்சு போட்டு இதே மாதிரி எப்படி நம்ம செயின் ஸ்டிச் நார்மலாக சரியில் போகிறோமோ அதே மாதிரி அதை எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துக்கிட்டு சுகர் பீட் 2 தான் ஸ்டிச் பண்ணோம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே போகக்கூடாது, நல்லாவே இருக்காது, ஃபினிஷிங் நல்லா இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் 2 சுகர் பீட் தான் 2 நான் உள்ளே போடுறேன் தெரியுதுங்களா. அந்த ஒயர் தான் யூஸ் பண்ணோம். எதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, அதுதான் ப்ரொஃபஷ்னலாக நம்ம கடையில் இப்போ நம்ம வாங்குகிறோன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரொஃபஷ்னலாக போட இது கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக வரும். நீங்கள் அடுத்தடுத்த பீட் போடும்போதே தானாகவே வந்துடும். இதே நம்ம மிஷின் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை காட்டன் த்ரெட் அது ஓகேங்களா. இழை ஒரு மாதிரி விடுற மாதிரி இருக்கும், சரியாக இருக்காத மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை யூஸ் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் லைன் வந்து 3mm பீடு சொல்கிறேன். இந்த பீட் தெரியுதுங்களா, கோல்டன் கலர் 3mm பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒன்றா ஸ்டிச் பண்ணணும். நான் உங்களுக்கு கொஞ்சம் போனோன்னு காட்டியிருக்கேன் தெரியுதுங்களா. ஒன்றா ஸ்டிச் பண்ணணும். ஒன்று அப்படியே ஸ்டிச் பண்ணின்னு வர வேண்டியதான். அதே மாதிரி அந்த நெக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் சரிங்களா. இதே மாதிரி நீங்களும் ப்ளவுஸ் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.